வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அயோத்தியில் ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சினை தொடர்பான வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் இரு தரப்பினரும் பரஸ்பரம் அமர்ந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையில் பேசி தீர்வு காண வேண்டும். சென்சிட்டிவ் அண்ட் சென்டிமெண்டல் இஷ்யூ, உணர்வு சார்ந்த இந்த ஒரு விஷயத்தில் பரஸ்பரம் பேசி சுமூகமாக தீர்த்து கொள்வது நல்லது என்ற யோசனையை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார். வேண்டுமானால் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கான ஒருவரை நியமிக்க தாம் தயாராக இருப்பதாகவும், அதே போல அந்த பேச்சுவார்த்தைக்கு உதவுவதற்கு தாமே முன்வருவதாகவும் கூட உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார். இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் குரல்கள் வந்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி இந்த கோரிக்கையை, இந்த யோசனையை வரவேற்றிருக்கிறது. பாபர் மசூதி நடவடிக்கை குழு, பாபர் மசூதி ஆக்ஷன் கமிட்டி என்பது இந்த தீர்ப்பை நிராகரித்திருக்கிறது, இந்த யோசனையை நிராகரித்திருக்கிறது. ஏற்கனவே பல சுற்று பேசியிருக்கிறோம், பல ஆண்டுகள் பேசியிருக்கிறோம். இது எந்த பிரச்சனையானாலும் நீதிமன்றம்தான், நீதிமன்றத்தின் வழியாகத்தான் முடிவெடுக்க வேண்டும், தீர்ப்பு வர வேண்டுமே தவிர பேசுவது சாத்தியமில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் 2010 லக்னோ நீதிமன்றம், அலகாபாத் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் மீதான மேல்முறையீட்டு வழக்கை விரைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுப்பிரமணியம் சுவாமி, பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி, தொடர்ந்த வழக்கில் இது போன்ற கருத்தை சொல்லியிருக்கிறது. நீண்டகாலம் தீர்க்கப்படாத இது போன்ற பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி தீர்த்து கொள்வது சாதகமான ஒன்றா? அப்படி செய்வது சாத்தியமானதா? இரு தரப்பினரில் யார் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள்? இது எந்த மாதிரியான விளைவுகளுக்கு எடுத்து செல்லும்? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் திரு ராகவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் ஸ்ரீராமன், பேராசிரியர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு அருணன் அவர்கள். வணக்கம். இந்த உச்சநீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் பற்றி நான் 4 பேருடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். அதற்கு பிறகு விவாதத்துக்குள்ளே போகலாம். உங்களுடைய பார்வை. இது ஒரு ஆலோசனை தான், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஆனால் நல்ல ஆலோசனை அல்ல. காரணம், ஏற்கனவே பல முறை பேசியாச்சு. அது மட்டும் இல்லை, இது ஒரு சிவில் வழக்கு மட்டுமல்ல, 92 கிரிமினல் வழக்காகவும் ஆகிவிட்டது. 450 ஆண்டு காலமாக இருந்த பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. கீழ்மை நீதிமன்றங்கள்லாம் தாண்டி நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் 2010 தீர்ப்பு இன்றைக்கு மேல்முறையீட்டிற்கு வந்திருக்கு. 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனக்கு ஒன்றும் புரியல, 7 ஆண்டுகளாக இந்த உச்ச நீதிமன்றம் என்ன செய்தது? இப்போ 2017 வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட், நீங்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே பேசி தீருங்கள். காரணம், இது உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என சொல்லியிருப்பது இன்னும் வேதனை தரக்கூடியது. இது அடிப்படையில் உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ வந்திருக்கிறது கிரிமினல் வழக்கு இல்லை, நான் அதான் கூடிய அப்பீல் தான். நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுவும் உண்மை தானே. நான் அதனால தான் கவனமாக சிவில் மற்றும் அந்த இடம் யாருக்கு, அதற்கு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் யார். ஆனால் அந்த இடத்தில் இருந்த ஒரு மசூதி இடிக்கப்பட்டது என்பதும் உண்மைதான். அந்த இடத்துல தானே அது இருந்துச்சு, வேற எங்கேயும் இருக்கல. ஆக இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இந்த வழக்கில் விரைந்து தீர்ப்பு தருவது தான் உச்ச நீதிமன்றத்துக்கு அழகை தவிர இத்தகைய பயன்படாத ஆலோசனைகள் பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கும் என்பது என்னுடைய கருத்து. யோசனை, ஆனால் நல்ல யோசனை இல்லை, சிக்கலாக்கும் அப்படின்றது அருணன் அவருடைய பார்வை. உங்கள் பார்வை? இல்லைங்க, இப்போ இன்றைக்கு காலங்கள் மாறி இருக்கிறது, லிட்டிகன்ஸோட மனோநிலையும் கூட அங்கே மாறி இருக்கிறது. ஒரு யோசனை தானே. இப்போ நாம் யாரும் ஏற்றுக்கொள்ளனா சுப்ரீம் கோர்ட் அதன் மீது தீர்ப்பு கொடுத்து தான் ஆகணும். இது சுப்ரீம் கோர்ட் இப்போ மாத்திரம் சொல்லலை. உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், 1993 or 4 நரசிம்மராவ் கவர்மெண்ட் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அமிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இந்த அயோத்தியாவை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்ட்டு. அப்போ சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட், இது வந்து வெறும் சிவில் சூட்டு மாத்திரம் நாங்கள் நினைக்கல, மோர் தென் தட் இது. அதனால் நாங்கள் சொன்ன ஏதாவது டைரக்ஷன் கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்கிறது தயாராக இருக்கிறீங்களா, எங்களோட ஒப்பீனியன் என்ன அப்போ கேட்டாங்க. அப்போ கவர்மெண்ட், நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஒன்றும் ரிப்ளை பண்ணலை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி அமிச்சிட்டாங்க பிரசிடென்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட 5 மெம்பர் பெஞ்ச். ஸோ சுப்ரீம் கோர்ட் முதல்லேருந்தே இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இந்த கேஸில் எடுத்திருக்கு. மோரோவர் பல வழக்குகளில் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுங்கிறது பேசுதுன்னு நீதிமன்றங்கள், அது கீழ்மை நீதிமன்றம் சரி, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னா நிறைய கேஸில் அந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்லியிருக்கிறாங்க.
இது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை, இந்த வழக்குக்கு மாத்திரம் இல்லை. முயற்சி செய்யலாம் என்பது ஒரு நல்ல எண்ணத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நாங்களே கூட அது துணை இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிற போது முயற்சி பண்ணுறது தவறு இல்லை. கடைசியில் அது வரலன்னு சொன்னால் நேச்சுரலி சுப்ரீம் கோர்ட் அப்பீல் டிசைட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். திரு அருணன் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார் அங்கே இருந்ததுன்னு. ஹைகோர்ட்டு இந்த லக்னோ பெஞ்ச் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லும் பொழுது 3 ஜட்ஜ் அப்போ கான், அதே போல் சுதீர் அகர்வால், டிவி சர்மா, இந்த 3 ஜட்ஜுமே ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா அது டைட்டில் சூட் போட்டது டைட்டில் சூட், இந்த நிலம் இந்த சொத்து யாருக்குன்னு போட்ட சூட்ல இவங்க பார்ட்டிஷன் பாகப்பிரிவினை சூட் மாதிரி அதை முடிவு பண்ணிட்டாங்க. அதுல கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூணா பிரிங்கன்னு அவங்க கேட்டது இது யாருக்குன்னு. ஆமா, டைட்டில் சூட்டை போய் பாகப்பிரிவினை முடிவு பண்ணாங்க, அவங்களே ஒரு பஞ்சாயத்து தான் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா அதுல கூட இந்த 3 பேரும் ஒரு விஷயத்துல ஒன்னா இருந்தாங்க. இந்த 8000 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்ல எஸ்யூ கானும் சொன்னாரு, சுதீர் அகர்வாலும் சொன்னார், சர்மாவும் சொன்னார், அந்த டோமுக்கு கீழே இப்பொழுது ராமருடைய விக்கிரகம் இருக்குல்ல அந்த பகுதி அந்த இதுக்கு தான் கொடுக்கணும், ஹிந்துஸ்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எஸ்யூ கான் உட்பட எல்லா ஜட்ஜும் சொன்னதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உச்சநீதிமன்றம் ஒரு முயற்சியை எடுங்கள் என்று சொல்வதில் அது முயற்சி செய்து பார்த்தால் தவறு இல்லை. நீங்கள் சொன்னீங்க பாப்ரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டியாக ஏதோ அப்போஸ் பண்ணுறாங்கன்னு, பட் முஸ்லீம் பர்சனல் லா போர்டு அது கொஞ்சம் வெல்கம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் செய்திகளில். அதனால் அங்கேயும் கூட சில ஒரு முயற்சி தீர்வை நோக்கி போக வேண்டும் என்று எல்லா தரப்பும் விரும்புகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது இந்த பாபர் மசூதி இடத்துல 1949 டிசம்பர் இறுதியில் அத்துமீறி புகுந்து ராமர், சீதை, அனுமர் சிலைகளை வைத்தார்கள். அப்போதே அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு இருந்த மேஜிஸ்ட்ரேட், அயோத்தி மேஜிஸ்ட்ரேட் கே நையார் அதை செய்யல. பின்னால கலெக்டர், ஆமா, பின்னால அவர்தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர். அந்த நம்ம ஆட்சி வரும்போது அவங்க மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டர் தான். பின்னால அவர்தான் ஜனசங்கத்தினுடைய எம்பி ஆனார். இது ஒரு குறிப்புக்காக சொல்றேன். இந்த பவர் செக்டார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்பதற்கு ஒரு சான்று. இந்த பிரச்சனையினுடைய தொடக்கத்திலேயே பவர் செக்டார் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறது. பின்னால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவர் பாரதிய ஜனதாவால் அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த வரலாற்றை நம்ம வச்சுதான் இதுக்குள்ள நம்ம போகணும். அதுக்குள்ள நம்ம பிறகு போலாம். இந்த ஆலோசனை, ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆலோசனை தொடர்பான முதற்கட்ட கருத்துடன் பிறகு அதுதான் இப்ப அன்னைக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட்னா இன்னைக்கு ஒரு நீதிபதி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நீதி அமைப்பு முறையை கடைசி நம்பிக்கையா முஸ்லீம் தரப்பு பார்க்குறாங்க. நீங்க அரசு குற்றமளித்திருக்கிறது, காவல்துறை சரியாக அன்னைக்கு செயல்படல, இராணுவம் இருந்தும் ஒரு அநீதியை தடுக்கல. அப்போ ஒவ்வொரு செக்டாரும் அதுல அநீதி இழைத்த பிறகும் நீதிமன்றம் நமக்கு நீதி வழங்கும் என்பதுதான் கடைசி நம்பிக்கையாக முஸ்லீம்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா தரப்பு, RSS தரப்பு சொல்ற மாதிரி நாங்க சட்டத்தை மதிக்க மாட்டோம், அங்க எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அங்க அந்த சர்ச்சைக்குரிய கட்டடம் அகற்றப்பட்டு அது சட்டத்துக்கு புறம்பாக அகற்றப்பட்டு எப்படியாவது அங்க எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கோயில் வரணும் என்று சொல்வது போல இவர்கள் சொல்லல. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கோங்கிறாங்க. அப்ப நீதிமன்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்று நம்பி இருக்கிற ஒரு சமூகத்திற்கு நீதிமன்றம் நீங்க வெளியே பேசி தீர்த்துக்குங்கன்னு வெளியே தள்ளி விடுறது, அதுவும் இந்த மாதிரியான சூழலில் இன்னைக்கு நாடு முழுவதும் மத்தியிலும் ஊபியிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கிற சூழலில் ஒரு அதிகார வலிமை உள்ளவர்களிடம் போய் நீங்க பேசி தீர்த்துக்குங்க என்று சொல்லி பந்தை தள்ளி விடுவதன் மூலம் என்ன நடக்கும்? அப்போ வலுத்தவன் கைக்கு அதிகாரம் என்பது போல, வலுத்தவன் சொன்னது நீதி என்பது போல ஒரு முடிவு வரப்போகுது அந்த இடத்துல. அப்ப அதை நோக்கி ஒரு எளிய மக்களை தள்ளுவது நீதிமன்றத்தினுடைய மாண்புக்கு அழகு கிடையாது. இப்ப நீதிமன்றம் அதைத்தான் செய்யுது. இல்ல இப்படி சொல்றாரு ஷானவாஸ். நீங்க அதிகாரத்தை பத்தி பேசி 2010 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல, அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியும் இல்லை, மத்தியில உத்தரப்பிரதேசம் நாங்கள் ஆளுங்கட்சி இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஆம், அந்த இடத்துல ஒரு கோவில் இடிக்கப்பட்டு மசூதி வந்திருக்கிறது என்பதை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி 3 ஜட்ஜும் அதை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? நீங்க இன்னைக்கு பேசுறீங்க மத நம்பிக்கைகள். எனக்கு இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் இல்லை, ஏன் எல்லா சமுதாயத்துக்கும் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இருக்க நம்பிக்கை, காஷ்மீர்ல ஹசரத் பால்னு ஒரு மசூதி இருக்கு. ஹசரத் பால் மசூதியோட புனிதமே என்னன்னா, முகமது நபி அவருடைய முடியை அங்கே வைத்துக் கொண்டு வணங்குவதாக ஐதீகம். அது அவருடைய நம்பிக்கை, நான் குறைய சொல்லல. அதனால நம்பிக்கைகள் ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கு. என்னுடைய நம்பிக்கை ராமர் அங்கே பிறந்தார் என்பது. அதனால இந்த அந்த முடி ஒரு நாள் காணாம போயிடுச்சு. 1963 26 டிசம்பர். அதற்காக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அப்போ எவ்வளவு ரெலவென்ட் நான் நம்புறேன். அது அவருடைய நம்பிக்கை. வேற கோர்ட் எப்படி சொல்ல முடியும்? நம்பிக்கை அடிப்படையில் கோர்ட் எப்படி சட்டத்துல இருக்கு? உங்களுடைய நம்பிக்கை ஒன்று, அவருடைய நம்பிக்கை இன்னொன்று. ஆவணங்கள் சான்றாவணங்கள் என்ன முன்வைக்கிறாங்களோ
அதன் அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முடியுமோ தவிர ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி 2002 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அங்க இது நடத்தினாங்க, அங்க போய் ஆராய்ச்சி நடத்தினாங்க. அதன் அடிப்படையில தான் அவங்க கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன 3 ஜட்ஜும் இதுல கான்ட்ரடிக்டரி ஜட்ஜ்மெண்டே கிடையாது. 3 பேருமே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். 3 பேரும் ஒரு நிமிஷம் 3 பேருமே இல்ல, இந்த எது இருந்தாலும் எங்க கிட்ட தானே நீங்க எல்லாம் உங்களுடைய கேள்வி முடிக்க. அதனால 3 பேருமே இப்படி தான் நிறைய வாய்ப்பு வரும். வரட்டும், கண்டிப்பா வரணும்ல. இல்ல 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 ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். வந்து அந்த இடம் அவங்களுக்கு தான் என்று ஏதோ அகழ்வு ஆராய்ச்சி முடிவின் அடிப்படையில் சொல்றாரு. பட் ஆனா அந்த கோர்ட்டு தீர்ப்புல என்ன சிக்கல் பாருங்க. அது அவங்க அங்க ஏற்கனவே கோயில் இருந்துச்சு, அந்த அடிப்படையில்னா அப்புறம் 3 பிரிக்கிறாங்க. இது எவ்வளவு அர்த்தமற்ற தீர்ப்பு. உங்க கருத்தை சொல்லிட்டீங்க நீங்க. அது இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்று அது சரித்திரபூர்வமான ஆய்வு இருக்குன்னா அந்த நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கணும், இது அப்படியே தூக்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். மாறாக 3 பிரிச்சால் அதுவே வந்து எவ்வளவு அபத்தமானது. ஏன் இது மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கு? எந்த தரப்புமே ஏற்றுக்கொள்ளல. நீங்க நிராகரிக்கப்பட்டும் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்குங்கிறத மறைச்சிட்டு நீங்க கீழ்மை கோர்ட் சொன்னதே எல்லாம் சரிதான் என்பது எல்லாருமே மேல்முறையீடுறாங்க. அதுக்கு தான் சொல்ல விஷயம் வந்து இப்போ ஓபனா இருக்குன்னு ஒத்துக்கங்க. டைட்டில் ஷாட் போய் பாட்டில விஷயம் ஓபனா இருக்குன்னு ஒத்துக்கங்க. இல்ல முடிஞ்சு போன சுமந்த் இதுல வந்து பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒன்று இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. விபி சிங் ஆட்சி காலத்துல இது பற்றி பேசினாங்க. நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல பேசுவதற்கான இது நடந்தது. நமக்கு தெரிந்தே வாஜ்பாய் ஆட்சியினுடைய காலகட்டத்தில் இங்கே இருந்து ஜெயேந்திர சரஸ்வதி அங்கே சென்றார். வட மாநிலத்தில் சென்று சில இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து இதுல ஒரு சுமூக தீர்வுக்கு வந்து முயற்சி செய்தார். அந்த முயற்சிகள் எதுவும், இது வந்து புதிதான முயற்சி இல்லை, அந்த முயற்சிகள் எதுவும் பலன் இல்லை அப்படின்றதுனால தான் நீதிமன்றம் ஏதாவது சொல்லட்டும், தீர்ப்பை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு காத்திருக்கிற போது நீங்க பேசிக்கங்க அப்படின்னு சொல்றது நீதிமன்றம் தன் பொறுப்பை தட்டி கழிக்கிறது இதை எடுத்துக்கிறதா, அல்லது இது என்னதான் தீர்ப்பு சொன்னாலும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்க்கவே முடியாது, இவங்களா பேசி செட்டில் பண்ணிட்டோம் இல்ல, இப்போ அதுதான் நிரந்தரமான தீர்வுன்னு நீதிமன்றம் முடிவுக்கே வருது. ஒரு உதாரணத்துக்கு நீதிமன்றம் வந்து ஒரு இறுதி வாய்ப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைப்பதற்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். எப்படி அப்படின்னாக்கா, உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அது வந்து 2 தரப்பும் இன்னைக்கு சொல்லலாம், நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த தீர்ப்பு எந்த அணிக்கு எதிராக செல்கிறதோ அவர்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கேள்வி. ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி சொல்றேன். அது பேச்சுவார்த்தையில யாரேனும் அது பேச்சுவார்த்தை வந்து நம்ம ஊர்ல நடந்தா கட்ட பஞ்சாயத்து கோர்ட்டு சொல்லி பண்ணா அதுக்கு ஒரு சாங்டிட்டி வருது, ஒரு ஜூரியை சொல்லி நடத்துறாங்க. ஆனால் அதை நீங்க டிஸ்பியூட் பண்ணலாம், அதுக்கு என்ன எந்த பைண்டிங்கும் கிடையாது. அதுல வந்து என்னன்னா, நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் ஒரு தரப்பு தனக்கு பாதகம்னு சொன்னா எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனா அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாகணும். இல்ல தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட கட்டாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதே வந்து இரு தரப்பினரும் அவர்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா, நடக்குமா நடக்காதா, இது வேறு. நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, 2 சமுதாயங்களும் ஒற்றுமையாக பேசி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தால் இந்த தீர்ப்பினுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய ஏற்கக்கூடிய தன்மை 2 சமுதாயங்களுக்கும் அதிகமாக இருக்கும். அதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது இந்துக்களிடையே இருக்கட்டும், இஸ்லாமிய சமுதாய மக்களிடையே இருக்கட்டும், 2 பேரும் ஒன்னா பேசினாங்க, உட்கார்ந்து பேசி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க, கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தாங்கன்னா நாளைக்கு வந்து 2 தரப்பினர் வந்து அன்லெஸ் முதல்லயே வந்து கட்டாயப்படுத்துறாங்க, கட்டாயப்படுத்துறது இதுல வழியே இல்ல. சீஃப் மினிஸ்டர் கட்டாயப்படுத்திட்டாங்கன்னு சொல்ற நாடுங்க இது. இல்ல ஒரு நிமிஷம், சீஃப் மினிஸ்டர் கட்டாயப்படுத்து அது வேற விஷயம். இல்ல இருங்க, இல்ல இங்க வந்து இப்போ ஏதேனும் ஒரு தரப்பினர் அவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை சரியா செல்லவில்லை, அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, வர்ற அந்த அக்ரிமெண்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி கோர்ட்டுக்கு போய் எங்களால பேச்சுவார்த்தை வேணாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. கோர்ட் தீர்ப்பு. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நீதிமன்றம் இது மாதிரியான சிக்கலான வழக்குகள் வரும்போது, காவேரி பிரச்சனை வந்தது, பல வருஷம் பல வழக்குகள், இத்தனைதான் இல்ல, இத்தனை ஹியரிங் இல்ல. அப்போ ஜெயலலிதா அவர்கள் டெல்லிக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் உட்காந்து பேசக்கூடாது, நீங்களும் ஜெகதீஷ் ஷெட்டரும் சேர்ந்து உட்காந்து பேசுங்க, பேசிட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க, உங்களால பேசி தீர்க்க முடியலன்னு தான் கோர்ட்டுக்கு போறாங்க.
அவர் நீதிமன்றம் சொன்ன பிறகு வேற வழியே இல்லாம ஜெயலலிதா அவர்கள் இங்க இருந்து காலையில போயிட்டு அங்க இறங்கி ஒரு அரை மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை வெளியில வந்து அவர் திறக்க முடியாதுன்றாரு, பேச்சுவார்த்தை முறிந்தது. இல்ல அதாவது என்னுடைய கேள்வி இதுல எந்த ஒரு என்னுடைய பிரச்சனை பார்வையும் கேள்வியும் இதுல என்னன்னா, இது மாதிரியான நீண்ட காலம் நிலுவையில் இருக்கிற இழுபறியான வழக்குகள்ல தங்களால தீர்த்து கொள்ள முடியலன்னு தான் அவங்க போறாங்க. ஆனா நீதிமன்றங்களே வந்து எப்படியாவது நம்ம கையை விட்டுட்டு அவங்களே செட்டில் பண்ணிட்டா பரவாயில்லன்ற மனோநிலைக்கு வந்துடுறாங்க. நீதிமன்றத்துக்கு பொறுப்பு வந்து வெறும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல ஜட்ஜ்மெண்ட் எழுதி கொடுக்கிறது மட்டும் அல்ல, நீதிமன்றத்துக்கும் நாட்டு நிலைமையில அக்கறை இருக்க வேண்டும். அந்த அக்கறையின் அடிப்படையில் அந்த நீதிபதிகள் வந்து நீங்க பேசி சுமூகமா தீர்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது, ஒரு வாரம் போகுது, அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பு சொல்றாங்க எந்த விதமான ஒப்பந்தம் எங்களுக்கு கிடையாது, பேச்சுவார்த்தை ஃபெயிலியர். நாளைக்கு என்ன திருப்பி இந்த நீதிமன்றத்துக்கு தான் போவோம், திருப்பி நீதிமன்றம் நீங்க பேசுங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, இந்த வாய்ப்பு ஒர்க் அவுட் ஆகலைன்னா போய் தீர்ப்பு வந்து இந்த வழக்கு மாத்திரம் இல்லைங்க, நீதிமன்ற சாதாரண வழக்குகள்லாம் கூட பேச்சுவார்த்தை. நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன், இதுல காம்ப்ரமைஸ் ஆகாமி போல, ஆன வழக்குகள் நிறைய இருக்கு. நீங்க கோர்ட்ல எல்லாம் வழக்கறிஞரா இருக்கிற அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க, எத்தனையோ வழக்குகள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி செட்டில் இருக்கு. லோக் அதாலத்துல என்னங்க, லோக்கல் கேஸ் எல்லாம் பாருங்க, ஆக்சிடென்ட் கேஸ் எவ்வளவு காம்பன்சேஷன் எவ்வளவு தரது, ஆக்சிடென்ட் மாத்திரம் இல்லங்க, ஆக்சிடென்ட் மாத்திரம் இல்ல, ஆக்சிடென்ட் தான் பெரும்பாலும் 90% ஆக்சிடென்ட் தான் முடிக்கிறாங்க. சொத்து வழக்கெல்லாம் கூட இப்ப நம்ம சொத்து வழக்கெல்லாம் கூட அதுல உண்டு. பல வழக்குகள் காலம் மாற மாற அந்த லிட்டிகனோட மனோநிலையும் மாறும். நான் என்ன சொல்றேன், இதுல உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு வாய்ப்பை பயன்படுத்தல அப்படின்னு சொல்ல ஒண்ணா போறது இல்ல, நீதிமன்றம் கொடுக்க போகுது ஜட்ஜ்மெண்ட். விவாகரத்து வழக்கு என்ன ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். விவாகரத்து கோர்ட்டுக்கு போறீங்க, கோர்ட் என்ன சொல்லும், அவங்க கடமை வந்து விவாகரத்து கொடுக்க வேண்டியதானே, அவங்களுக்கு என்ன வேலை? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா வாழறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா, சுமூகமாக இதை எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு அதே மாதிரிதான் ரெண்டு சமுதாயங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டியது ஒரு சுமூகமான நிலையில ஒரு பாயிண்ட். இந்த வழக்கை தொடுத்திருக்க இப்ப அப்பியர் ஆகி பேசிய டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியே இந்த ஆலோசனை சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, பல முறை பேசி பார்த்தாச்சு, பயன் இல்லை, நீங்கள் தயவு செய்து தீர்ப்பு தருவதை விரைவுபடுத்துகன்னு தான் முடிச்சிருக்காரு. இல்ல ஆனா ஒரு மணி நேரம் முன்னாடி அவர் அது நேர்மாறாக ஒரு சரி இப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஆனால் அங்க கோர்ட்ல வந்து சொன்னதாக பத்திரிக்கை இதுல வந்திருக்கக்கூடிய செய்தி வந்து என்னன்னா, இது உண்மைதானே, ஃபேக்ட் தான் சொல்றாரு, பல முறை பேசியாச்சு. இது அதாவதுங்க இது கிட்டத்தட்ட 1949 இருந்து இந்த விவகாரம் இருக்கு. மசூதி இடிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சு. என்னமோ நேற்று தான் நடந்தது மாதிரியும் ஆக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா என்ன என்று நண்பர்கள் பேசுவது எனக்கு நியாயமாவே படல. ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டிருக்கிறது 450 ஆண்டு காலம். நான் என்ன கேட்க விரும்புறேன், நாங்க ஒரு சாதாரணமாக ஒரு டைட்டில் இதுலயே வந்து ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, இயல்பா என்ன பார்ப்பாங்க? ஏற்கனவே டிஃபேக்டோவா என்ன இருந்தது? 450 ஆண்டு காலமாக அது வழிபாட்டு தலமாக முஸ்லிம் மக்களுக்கு இருந்தது என்கிற ஃபேக்ட், என்கிற யதார்த்தம் இருங்க, அந்த உண்மை இருக்குல்ல, இருங்க, நீங்க அப்புறம் பேசுங்க, தயவு செஞ்சு இதை கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ ஒரு வெற்று வெளியா இருந்தது போலவும் ஏதோ வெற்று நிலமா இருந்தது போலவும் அது யாருக்கு சொந்தம்னா எவ்வளவு பெரிய உண்மை, இதை கூட கோர்ட் கணக்கில் கொள்ளாமல் இன்றைக்கு இந்த ஆலோசனை முன்னாடி இவர் பேசினதெல்லாம் ஓகே, ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகி முடிஞ்சு நீதிபதிகளுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தயவு செஞ்சு படிங்க. இவர் சொல்றதெல்லாம் இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல 3 நீதிபதியுமே ஏற்றுக்கொண்ட விஷயம் அது ஒத்துக்காம கணக்கு கொண்டு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இல்லங்கயா, உச்ச நீதிமன்றம் போல நான் சொல்லலங்க, அந்த அவங்களே போயிருக்காங்க, அததான் சொல்றாங்க, நீங்களே தான் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளாம போனாங்க, பார்ட்டி அத்தனை பேரும் போயிட்டாங்க உச்ச நீதிமன்றம். அதாவது அனைத்து தரப்பாலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பையே ஒரு முடிவானது போல நண்பர் பேசுவது நியாயமாங்க. கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்லுங்க, நான் ஒண்ணும் பயப்படல, நீங்க திருப்பி அதே தான் படிச்சீங்கன்னா ஃபேக்ட்ஸ்ல பிரச்சனை கிடையாது, எல்லாருமே ஃபேக்ட்ஸ் ஒத்துக்குறாங்க. ஆனா இந்த கேட்ட கேது என்ன பரிகாரம் நீதிமன்றத்தில் கேட்கறீங்களோ அந்த பரிகாரத்தை தான் ஒண்ணு உண்டு இல்லைன்னு சொல்லணும் நீதிபதிகள். இங்க கேட்காத ஒரு பரிகாரம், அதாவது பார்ட்டிஷன், பாகப்பிரிவினை கொடுத்துருக்காங்க. இவங்க யாருமே பாகப்பிரிவினையே கேட்கல, அதனாலதான் எல்லாரும் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. கேட்டது என்னுடைய சொத்துன்னு நான் கேட்கிறேன், உங்களோட நீங்க கேட்கறீங்க, ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணும், உங்களுதுன்னு சொல்லணும் இல்லாட்டி எந்துன்னு சொல்லணும், அப்படி சொல்லல, நீங்க எல்லாருமே 3 பிரிச்சுக்கணும்னு சொல்லுது. அப்படி சொல்லும்போது ஃபேக்ட்ஸ் சொல்லும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது 3 ஜட்ஜுமே அந்த இடத்துல ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டு மசூதி எழும்பியது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். 8000
இது உங்க வெர்ஷன். அதிலேயே சிக்கல் இருக்க போய் தானே நீங்க மூணா பிரிக்கிறாங்க. மூணா பிரிக்கிற சிந்தனையே வருது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இல்லங்க. திரும்ப ஏன்னா உங்களோட அதிகமா நான் 8000 பக்கத்தையும் படிச்சேன். நானும் படிச்சுதான் சொல்றேன். அந்த ஜட்ஜ்மென்ட்ட படிச்சா இந்த மாதிரி ஒரு பேச மாட்டாரு. ஆகா, நான் படிச்சுட்டு தான் சொல்றேன். அதெல்லாம் அன்னைக்கே வாதம் பண்ணி தோழர் ராகவன். அதனால தான் நான் வந்து இந்த பிரச்சனையினுடைய தொடக்கத்திலேயே நீதி வழங்க வேண்டிய இந்த அமைப்பு எப்படி நடந்திருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப நீங்க 1949 எப்படி கேகே நையார் நடந்துகிட்டாரோ அப்படித்தான் 2010 நீதிபதிகள் நடந்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன் அவர் ஜனசங்கமும் இல்ல, எம்பி இல்ல. ஜனசங்க எம்பி கேளுங்க. அதனால இது அவர் மட்டும் இல்ல, அவருடைய துணைவியாரும் நீங்க ஏதோ எம்எல்ஏ எம்பி ஆக்குறீங்க. ஜனசங்கம். அதாவது லேண்ட் தொடர்பான பிரச்சனை வருது. அதுல ஆவணங்களை பார்க்கணும், அனுபவ பாத்தியதை பார்க்கணும். ரெண்டையும் பார்க்காம நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி கோர்ட் தீர்ப்பு சொல்ல முடியும்? இந்த பிரச்சனைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல வழி இருக்கா இல்லையா தீர்ப்பு சொல்றதுக்கு? வழியே இல்லையா? அந்த வழியை விட்டுட்டு நீதிபதிகளுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட உணர்வுகள் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பு அப்படிலாம் சொல்லவே இல்லை. யாருமே வந்து நம்பிக்கை ராமர் அங்கதான் பிறந்தார் எந்த அடிப்படையில் சொல்றாங்க? ஆதாரம் வைத்துக் கொண்ட நீதிமன்றம் கொடுக்கல. ஒரு சின்ன தவறு எப்படி சொல்றாங்க பாருங்க. இல்ல ராமர் அங்கதான் பிறந்தாருன்னு வந்து நீதிமன்றம் சொல்லல. நீதிமன்றம் வந்து அந்த அங்கு ஒரு கோவில் இதற்கு முன்பு கட்டப்பட்டது இருந்தது அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் எங்க போனாலும் கோயில் இருக்குங்க. நீதிமன்றம் வந்து நம்பிக்கை அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கறாங்க. என்ன சொல்றேன், அயோத்தியிலே 15 ராமர் கோயில் இருக்குது. ஒவ்வொரு கோயில்ல உள்ளவங்களும் இதுதான் ராமர் பிறந்த இடம்னு கிளைம் பண்றாங்க. ஷானவாஸ், இந்த கேஸ பேசினீங்கன்னா நீதிமன்றம் சொன்னது ஆமாம், அந்த வந்து கீழே கோவில் இடிந்த கோவிலோட எது மேலதான் கட்டி இருக்காங்க அப்படின்னு இவர் சொன்னார், கான் சொன்னார். மீதி 2 பேர் இடித்து விட்டு கட்டினார்கள் சொன்னாங்க. கான் என்ன சொன்னார், இடித்து விட்டு கட்டினான் நான் ஒத்துக்க மாட்டேன், இடிந்த கோவில் மேல கட்டினாங்கன்னு அவர் சொன்னார். அதனாலதான் சொன்னாங்க டூமுக்கு கீழே இருக்கிற அந்த டோமுக்கு கீழே இருக்கிற அந்த ராமர் விக்கிரகம் அந்த இடம் இந்துக்களுக்கு கொடுக்கணும், மீதி அந்த பிரிச்சா கூட இது பிரிக்கப்படக்கூடாது. ஜட்ஜ்மென்ட் இல்லைங்கய்யா. ஒன்னே ஒன்று மீண்டும் பாருங்க, அதான் பிரச்சனை. அந்த கீழ்மை நீதிமன்ற தீர்ப்பை யாரும் ஏற்கல. இவங்க அதுதான் சரி என்பது போல ஃபேக்ட்ஸ்ல யாருமே டிஸ்பியூட் பண்ணலங்க. இல்லங்க, தப்புங்க. ஃபேக்ட்ஸே நீங்க சொல்வதே ஃபேக்ட்ஸ் அல்ல. இங்க பாருங்க, நீங்க சொன்னது ஜட்ஜ்மென்ட் சொல்லிருக்கு சார், நான் சொல்லல சார். எங்க ஜட்ஜ்மென்ட்ல வந்துட்டாலே எல்லாம் சரினா அப்புறம் எதுக்கு உச்ச நீதிமன்றம்? நீங்க நிறைய உங்களோட பொலிட் பீரோ பிரஸ் ரிப்போர்ட் கார்டு சொல்லிட்டு நான் பிரஸ் ரிலீஸ் நீங்க என்ன சொன்னீங்க? அன்னைக்கு கொஞ்சம் தயவு செய்து அவுட் ஆஃப் வேல போல சிபிஎம் ஓட பொலிட் பீரோவோட பிரஸ் ரிலீஸ் என்னால சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் அடுத்தால பேச விட்டு என்ன சொல்றோம்னு கேளுங்க. அதாவதுங்க, ஒரு அகழ்வாராய்ச்சி என்று மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு முடிவை வைத்து இந்த மாதிரி கருத்தை நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இதர வரலாற்றாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இதர அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதும் அங்கே முன்வைக்கப்பட்டது. சோகம் என்னன்னா, அந்த அலகாபாத் கீழ்மை நீதிமன்றம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளல. ஆகவே இதுவே இன்றைக்கும் கூட நீங்க கேளுங்க, சரித்திர ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குன்னு. பல பேர் அதை ஏற்கவில்லை. அங்க எந்த ஆதாரமும் இல்லை. அங்க ராமர் கோயில் இருந்ததற்கும் ஆதாரம் இல்லை, அது இடித்து கட்டப்பட்டது என்பதற்கும் ஆதாரம் இல்லை. இல்ல தயவு செஞ்சு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற காரணத்தினாலே தான் விஷயம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. நீங்க உச்ச நீதிமன்றத்தின் இன்றைய தயவு செய்து அடுத்தால பேச விடுங்க. நீங்க எல்லாம் பேசணும், பொறுமையாவும் இருக்கேன். அப்போ நீங்க நான் பேசும்போது தலையிறீங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு. மேல்முறையீட்டிலே அவங்க தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. இதுதான் உச்சம், இதுதான் முடிவு, இதற்கு மேலே முறையீடு செய்ய வழி இல்லை என்றால் அனைவரும் ஏற்க போறாங்க. ஆனால் அதற்குள் போகாமல் நீங்க பழையபடி பேசுங்கள் என சொல்வது என்ன நியாயம்? ஒரே ஒரு ரீஜாயிண்டர் தான். 2/8/2003 பொலிட் பீரோ ரிலீஸ் பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்றுக்கணும், பேச்சுவார்த்தை. பட் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பண்ற வேலையை பார்த்தா பேச்சுவார்த்தை எல்லாம் ஒத்து வராது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் ஏற்றுக்கணும்னு பொலிட் பீரோ ஆஃப் சிபிஎம் சொன்னாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 2010 இப்படி இருக்கு, ரைட், அப்பீல் இருக்கு. அதுக்கும் 2010 பொலிட் பீரோ கொஞ்சம் இருங்க, சிரிக்காதீங்க, நான் சொல்றத சொல்றேன், கொஞ்சம் இருங்க. 2010 நான் காட்டட்டுமா? நான் என்கிட்ட பாருங்க, நான் யார் வராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டா படிச்சு காட்டட்டுமா? படிச்சு காட்டுடா. கொஞ்சம் கீழ்மை நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கனவே
உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படிதான் சொல்லுது. ஒரு நிமிஷம் நான் படிச்சு இறுதி காட்டுறேன். நீங்க தீர்ப்பு பிரேக் போயிட்டு வாங்க மிஸ்டர் குணா, எனக்கு கொடுக்கணும், நான் படிச்சு காட்டுறேன். படிச்சு காட்டுங்க. இறுதி தீர்ப்பு பத்தி சொல்றோம் நாங்க. அவங்க crux என்ன? நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கனவே ஆமா. crux. இப்போ அதானே சொல்றாங்க. அடிப்படையில் இருக்கணும். இப்பவும் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது? இப்போ அத தீர்ப்பு சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, இதுல கூட appeal is allowed. மிஸ்டர் குணா, அப்பீல் இருக்கிறது, யாரும் இல்லைன்னு சொல்லல. இப்ப கொஸ்டினே சுப்ரீம் கோர்ட்ல ஏன் போட்டாங்க எல்லாம் கேள்வி இல்ல. சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் எப்படி இருக்குன்னு யாரும் பேசல. இங்கே பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்றதான். இவரு தங்களுக்கு சாதகமா வந்தானா தீர்ப்பு, இல்லனா இல்லன்னு பேசக்கூடாது. ஹைகோர்ட்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்ற விஷயத்தை தான் நான் சொல்றேன். உச்சநீதிமன்றம் மாத்தலாம், நான் வேற ஒரு நீதிமன்றம் மாத்தலாம். அதை யாரு சொன்னாங்க? உங்களுடைய பொலிட் பீரோவோட ஸ்டேட்மென்ட் நீங்க படிங்க முதல்ல. மீண்டும் மீண்டும் அர்த்தம்லாம் பேசாதீங்க. படிச்சுட்டு தாங்க சொல்ல. எங்க பொலிட் பேசுறப்ப என்னை விட 2003 ஏதாவது அர்த்தமா பேசுறீங்களா? எங்க உச்ச நீதிமன்றத்துல நீங்க தான் அர்த்தமற்று பேசுறீங்க. ஒரு நிமிஷம் நம்ம வேற ஒரு விஷயத்தை பேசலாம். ஒரு நிமிஷம் அர்த்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது இல்ல நீங்க ரெண்டு பேரும் நிறைய படிச்சவங்க, நிறைய வாதிடக்கூடியவங்க. அது மாதிரி ரெண்டு பேருமே அர்த்தத்தோட தான் பேசுறீங்க. இல்ல வேண்டாம். தனிப்பட்ட இதுக்குள்ள போக வேண்டாம். ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா, இதுல பாயிண்ட் வந்து அலகாபாத் தீர்ப்பு சரியா தப்பான்னு நம்ம விவாதிக்கல. நீதிமன்றம் ஒன்றை சொல்லுது, பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. இது இவர் ஆலோசனையை பரிந்துரை சொல்றாங்க. ஆர்டர் கிடையாது. ஐயா பேசி தீர்த்துக்க முடியுமான்னு பாருங்க கேக்குறாரு. நான் அது சம்பந்தமா எங்களால முடியாதுன்னு போனா அது சம்பந்தமா தான் நான் விவாதிக்கணும். அது சம்பந்தமா தான் நான் விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல இரண்டு முக்கியமான சில பிரச்சனைகள் இதுல பேசி நாம விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து சென்சிட்டிவ் அண்ட் சென்டிமெண்டல் அப்படின்னு சொல்ற அந்த சென்சிட்டிவ்னஸ் இந்த அரங்கிலேயே பார்க்க முடியுது. பேச்சுவார்த்தைனா நீங்க கூட ஒரு விவாகரத்து பற்றி சொல்றீங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் மனம் ஒப்பி ரெண்டு பேருமே விவாகரத்து கொடுங்கன்னு சொன்னா கூட இல்ல நீங்க பேசிட்டு வாங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பு தருது. இப்ப பேச்சுவார்த்தைன்றது ஒரு சேஞ்ச்டு சர்க்கம்ஸ்டான்சஸ். இன்றைக்கு இருக்கிற சூழலில் பேச்சுவார்த்தையின் பொருள் பாபர் மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டியோடைய உறுப்பினர் சையத் காசிம் ரசூல் இலியாஸ் அவர் சொல்றார், பேச்சுவார்த்தை என்பதன் பொருள் சரணாகதி. எங்களை அவர் அப்படி சொல்றாரு. அவருடைய பார்வை போய் எங்களால பேச்சுவார்த்தை எங்களுக்கு அது ஏன் சொல்றாங்கன்னு பேசுவோமேன்ற. அது ஏன் சொல்றாங்க? ஏன் பேச்சுவார்த்தை என்பது சமதளத்தில் நடக்க போகிறதா? இரண்டு சமமான பலத்தோடு இரண்டு பேர் உட்கார்ந்து ஒரு ஈக்குவலிபிரியம் அந்த ரெண்டு பேரும் பேசுவதற்கான சூழல் இருக்கா? ஒருத்தர் கை மேலோங்கி இன்னொரு கை தாழ்ந்து இருக்கிறதா? இரண்டு பேரும் பேசுறத அந்த இரண்டு தரப்பும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை சமூகத்தில் இருக்கா? இதுல இரண்டு தரப்புன்னு 10 பேர் உட்கார்ந்து இரண்டு தரப்புல 10 பேர் பேசுறாங்கன்னா அது அப்படியே அந்த இரண்டு தரப்பும் முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கா? அதை பத்தி விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு ஷானவாஸ், பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரச்சனையில் இயக்கம் நடத்திய எல்கே அத்வானி, பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர், அவர் சொல்றார், இந்த பரிந்துரை, உச்சநீதிமன்றத்தோட பரிந்துரை வரவேற்கத்தக்கது. இதுல சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினரும் ஒரு பொது கருத்தை, கன்சென்சஸை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்றார். இதுல யோகி ஆதித்யநாத் அவர் வரவேற்கிறார். பிஜேபியோட தரப்பு முழுக்கவும் வரவேற்கிறாங்க, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் தொடங்கி. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே இவங்க பாபர் மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி வந்து நிராகரிச்சுட்டு அவங்க சொல்றது வந்து உச்சநீதிமன்றத்தின் இந்த அறிவுரையை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஏன்னா இது தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, எந்த பயனும் இல்லாம தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதோடு நிறுத்தல. பேச்சுவார்த்தை என்பதன் பொருள் சரணாகதின்னு சொல்றாரு. ஏன் அந்த மனநிலை வருகிறது? ஏன் பேசுவது என்பது இரண்டு பேரும் பேசுவதானே, சம்பந்தப்பட்ட இரு தரப்பு பேசுவது. இதுல ஒருவர் இன்னொருவரிடம் சரணாகதி ஆகிறது அப்படின்ற இடம் எங்க இருந்து வருது? எப்படி கம்பல் பண்ண முடியும்? ஒருத்தங்க கம்பல் பண்ண முடியாது. அது சரணாகதி ஆகாம இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள். அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கு இவ்வளவு நாள் நீடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா 2002 நம்ம சங்கராச்சாரியார் ஒரு முயற்சி எடுத்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று அழைத்து பார்த்தார். அப்போ அவருடைய பேச்சுவார்த்தையினுடைய அந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, விட்டு கொடுத்து விட்டு போங்கள் என்று முஸ்லீம்களை நிர்பந்திப்பது தான் சங்கராச்சாரியாரினுடைய பேச்சுவார்த்தையினுடைய அந்த ஐடியலாக இருந்தது. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ முஸ்லீம்கள் தரப்பு வந்து நாங்கள் முடியாது, பேச்சுவார்த்தையை நாங்கள் நம்பல, நீதிமன்றத்தின் மூலம் தான் தீர்ப்பு வேணும்னு ஏன் உறுதியாக நிற்கிறாங்க, இந்த தரப்பு ஏன் பேச்சுவார்த்தையை விரும்புகிறாங்கங்கிறதுக்கு பின்னாடியே ஒரு வரலாறு இருக்கிறது. என்னன்னா, நீங்கள்
நீதிமன்றம்னா ஆவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும், நீதிமன்றம் வரலாற்றின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும், நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும். இந்த மூணையும் தாண்டி வேற எந்த அடிப்படையிலும் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் தான் சொல்லி ஆகணும். சிபிஎம் பொலிட் பீரோ அன்னைக்கு சொன்ன ஒரு கருத்து, இந்த தீர்ப்பை பற்றி அதிருப்தி வெளிப்படுத்தியிருக்கு. இது உச்சநீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பு போகணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ சம்பந்தமான ஒன்று should have been based on evidence and belief cannot be made basis for justice. இது நம்பிக்கை அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடாது, மாற்றாக சான்றாவணங்களின் அடிப்படையில் தான் தரணும் அப்படின்னு அன்றைக்கு சிபிஎம் சொல்லியிருக்கு. இதில் நான் கேட்கிறது, பேசுவது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு, அதில் வாதிட போகிறாங்க, ஒரு தரப்பு நிராகரிச்சிருச்சு, எனவே பேச்சுவார்த்தை நடக்க போகிறதில்ல, அப்போது தீர்ப்பு அப்படின்ற ஒன்றை நோக்கி தான் போகணும். அது எத்தனை ஆண்டு காலத்து சிவில் டிஸ்பியூட்டில் எவ்வளோ காலம் ஆகும், நாம்லாம் இன்னும் வயதான காலத்தில் தான் தீர்ப்பு வருமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிவில் வழக்குகள் அவ்வளோ எளிதில் முடியறது இல்லை. எவ்வளோ உங்களை கேட்கறது, ஏன் பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒன்றை ஏன் அவர்ஷனாக பார்க்குறீங்க? அந்த யோசனையே ஏன் இந்த தரப்பு ஏற்க மறுக்குது? பேச்சுவார்த்தை நீதியாக இருக்கணும்ல. பேச்சுவார்த்தை முஸ்லீம்கள் தரப்பு ஆவணங்களின் அடிப்படையில் சொல்கிறாங்க, இது எங்களுடைய இடம், வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம், 450 காலம் உலகமே பார்ப்பதற்கு ஒரு பள்ளிவாசல் அங்கே இருந்தது அப்படிங்கிறத ஆவணங்களோட நிரூபிக்கிறாங்க. இவர்களிடம் ஆவணங்களும் சான்றுகளும் இருந்தால் நிரூபிக்கணும். அது இல்லை என்னும் போது நீதிமன்றத்தில் அது எடுபடாது என்கிற நிலையில் தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு இழுக்கிறாங்க. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனைனா நீதிமன்றம் தானே அதில் தீர்ப்பு சொல்லணும். நீங்கள் முஸ்லீம்களுக்குமான பிரச்சனையிலேயே நீங்கள் பேசி தீர்க்கிறது சரியா இல்லை, நீதிமன்றத்துக்கு வாங்க என்று கூப்பிடக்கூடிய இதே உச்ச நீதிமன்றம் அங்கே சரியத்து கோர்ட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்களா பேசி முடிவு பண்ணுறது சரியானதில்லை, அது அநீதியானதுன்னு சொல்கிற இதே உச்ச நீதிமன்றம் முஸ்லீம்களுக்கும் இந்த தரப்புக்கும் வேறு தரப்புக்கும் இடையில பிரச்சனையை மட்டும் பேசி தீர்த்துக்குன்னா அது என்ன? அப்ப உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கை இங்க நமக்கு கோளாறா இருக்குது. அதுதான் ஒப்பிட முடியுமா? அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப இது பிரச்சனையே வேற இல்ல, பிரச்சனையுடைய தன்மையே வேற. பிரச்சனை ரொம்ப ஷரியத் சட்டத்தை எதிர்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் வழக்குக்கு போனாங்களா, இந்த ஷரியத் சட்டத்தினால பாதிக்கப்படுறோம் நாங்க அப்படின்னு சொல்ற முஸ்லிம் பெண்கள் தரப்புல போனாங்களா? அதுதான் அது முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனையிலேயே தீர்க்க முடியலன்னு சொல்லி நீங்க கோர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடியது இந்த நீதிமன்றம் தான். அதே நீதிமன்றம் தான் இரண்டு தரப்புக்குமான விஷயத்துல நீங்க பேசி தீர்த்துங்கன்னு சொல்றது எந்த வகையில சரின்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இது முஸ்லிம்களுடைய பதற்றத்திற்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்னன்னா, அரசியல் என்னன்னா, அது வெளிப்படையானது. நீங்க பாபர் மசூதி லேண்ட் அப்படிங்கிறது, அதுல இன்னைக்கு உரிமை கொண்டாடக்கூடிய இந்த ராமர் கோயில் தரப்பு என்பது வெறும் ராமர் கோயிலோட நிறுத்திவிடக்கூடிய அஜெண்டா இல்ல. அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க. ஏன்னா அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பது நாடு முழுவதும் இந்துக்களினுடைய நாடு, இது இந்துக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் முற்றாக அழிக்கப்பட்டு அங்கே முஸ்லிம்களினுடைய வழிபாட்டு தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத கோட்பாடா வச்சிருக்காங்க. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அதை ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு அமைப்பை கட்டியிருக்காங்க. அந்த அமைப்பு ஒரு 100 ஆண்டுகளா இந்த மண்ணில் வேரூன்றி இருக்குது. அந்த அமைப்புக்குன்னு செயல் திட்டங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயத்துல ஒன்றுதான் ராமர் கோயில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த விராட் ஹிந்துஸ்தான் சங்கம்னு ஒரு அமைப்பு, இப்ப இன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி தான் இதுல போய் இன்னைக்கு வாதாடுறாரு. அதே சுப்பிரமணிய சுவாமி இந்த அமைப்பினுடைய தலைவர். அவங்களுடைய பேஜ்ல வெப்சைட்ல ஒரு பெரிய நீண்ட ஆவணத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆவணம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் இப்படி ராம ஜென்மபூமி போல இடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அதை அத்தனையும் மீட்பதுதான் எங்களுடைய வேலை திட்டம்னு அறிவிக்கிறாங்க வெளிப்படையா. அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 175 பள்ளிவாசல பட்டியல் போட்டிருக்காங்க. இதே உத்தரப்பிரதேசத்துல 300 பள்ளிவாசல பட்டியல் போட்டிருக்காங்க. விராத்னா வீரமா? 300 பள்ளிவாசல் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் அவங்களுடைய பட்டியல்ல இருக்கு. எந்தெந்த பள்ளிவாசல் எந்தெந்த இடத்துல இருக்கு எல்லாமே லிஸ்ட் இருக்கு அவங்கள்ட்ட. தமிழ்நாட்டிலே ஒரு 175 பள்ளிவாசல போட்டிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை பட்டியல் எடுத்து சுப்பிரமணிய சுவாமி தலைவராக கொண்ட அமைப்பு அறிவித்திருக்கிறது. இதை எழுதி கொடுத்தது யாருன்னா, இந்த பட்டியலை எடுத்து கொடுத்தது யாருன்னா, பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு சீதாராம் கோயல்னு RSS ஒரு முக்கியமான தலகர்த்தர் எடுத்து கொடுத்த ஒரு அஜெண்டா இன்னைக்கு வேலை செய்யுது. அப்போ முஸ்லிம்கள் இன்னைக்கு ராமர் கோயில் சரி ஏதோ பிரச்சனை முடியட்டும்னு விட்டுட்டு போனா, அதை விட்டுட்டு போகக்கூடிய இடத்துல அவங்க இல்லங்கிறது அங்க விஷயம். அவங்க அடுத்தது 3000 பள்ளிவாசல் லிஸ்டோட வர்றாங்க. அப்ப அதை எப்படி இந்த சமூகம் அனுமதிக்க முடியும்? 1947ல இந்தியா விடுதலை அடையும் போது சட்டம் என்ன? இந்த விடுதலை அடையும் போது இங்கே வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும்ங்கிறது சட்டம்.
ஆனா அந்த சட்டத்தை மீறி ஒரு பள்ளிவாசலை போய் இடிச்சாங்க. இடிச்சவங்களுக்கு இந்த 25 ஆண்டு காலம் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இன்னைக்கு நீதிமன்றம் இதுல வந்து பேசி தீர்த்துக்குங்க, நீதிமன்றத்துக்கு வெளியே தீர்த்துக்குங்கன்னு சொல்றது மாதிரி நீங்க 25 வருஷமா தண்டனை கொடுக்கல, தண்டனையை வெளியே கொடுத்துக்கலாமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல. ஷானவாஸ் கொடுத்த அதே நேரம் எனக்கும் நீங்க குடிப்பீங்கன்ற நம்பிக்கையோட பேசுறேன். அதாவதுங்க மற்ற 2 பேரும் இன்னைக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடலாம். இருக்கட்டும், நான் தான் அதிகமா பதில் சொன்னேன். நான் நீங்க தான் ஷானவாஸுக்கு அதிக வாய்ப்பு தரணும்னு சொன்னீங்க. கண்டிப்பா கொடுத்தீங்க, நல்லா பேசினாரு. நான் இப்ப பதில் சொல்றேன். அதாவது நல்லா பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, திரு ஷானவாஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும். முஸ்லிம்கள்னு பேசுறீங்க. நாங்கள் சொல்லுகின்ற முஸ்லிம் ஷானவாஸ் இல்லை, இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இல்லை, படையெடுத்து வந்த அவுரங்கசீப்லேருந்து பாபர்லேருந்து அந்த பாபர் என்ற இஸ்லாமியனும் ஷானவாஸும் ஒண்ணு கிடையாது. ஷானவாஸ் இந்த பூமியில பிறந்தவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அவங்க அப்படி இல்லை, அந்நியர்கள். அந்த அந்நியர்கள் இந்தியாவிலே வந்து இந்தியாவுடைய கலாச்சார கேந்திரங்களாக இருந்த 30,000 கோயில், 1000 கோயிலுங்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான, நான் சொல்றேன் 30,000 கோயில் மாலிக் கபூர் படையெடுப்புலேருந்து சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இடிச்சிருக்கிறாங்க. அதனால நான் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கிற தேசபக்த, இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு சொந்தமான முஸ்லிம்களை நிச்சயமாக நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆனால் அதுக்காக நாங்கள் வெளிநாட்டிலேருந்து அந்நிய நாட்டிலேருந்து படையெடுத்து வந்த பாபர் இந்த நாட்டில் மசூதிகளை இடித்தாலும் கூட நாங்கள் கேட்போம். அந்நிய நாட்டை சேர்ந்தவன் இந்த நாட்டில் இருக்கிற மசூதி இடிக்கிறதுக்குள்ள எந்த வித ரைட்டும் கிடையாது. அதை செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இப்போ இந்த பிரச்சனை. இன்னொன்று நான் சொல்றது என்ன விரும்புகிறேன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போகிறோம். நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பையே இங்கே உங்களுக்கு சௌரியமாக வரலன்னு சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே பாருங்கள், 3 போர்ஷன், அதில் 2 போர்ஷன் இந்துஸ்க்கு கொடுத்துருக்குது. 2.77 ஏக்கர்ஸில் 2 போர்ஷன் இந்துஸ்க்கு கொடுத்துருக்கு இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில். இதுல வந்து உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்த்துக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் மாத்திரம் இல்ல, பல ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லா நீதிமன்ற ஜட்ஜும் கொடுத்திருக்காங்க. அதனால பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. இருவரும் சமமான தளத்துல நின்னு பேசக்கூடிய சூழல் இல்லை அப்படின்ற வாதம் வருது. குணசேகரன், நான் மட்டும் சொல்லலங்க. நான் அப்ப பிரேக்குக்கு முன்னாடி சொன்னேன், 2003 பொலிட் பியூரோ நீங்களும் ஏதோ படிச்சு காமிச்சிங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி படிச்சு காமி. நானும் சொல்றேன், the Polit Bureau of CPM reiterates that the judicial verdict alone can be the basis for a solution to the Ayodhya dispute. இது 2003. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஎம் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது நீதிமன்றம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கவலைப்படாதீங்க உச்ச நீதிமன்றம் இருக்குன்னு. அப்போ இவர்களுக்கு சாதகமா என்ன எதிர்பார்க்கிறோங்களோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தா தான் ஏத்துப்பாங்க. இது என்ன மனோநிலை சிபிஎம்க்கு இருக்குது, பொலிட் பியூரோக்கு? நான் கேட்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இல்ல நான் கொஞ்சம் பதில் சொல்லிடுறேன். பேச்சுவார்த்தையில அச்சமா இருக்க வேண்டிய அவசியம் நான் சொல்றேன் வேண்டாம் எடுத்து தரதுல இன்னைக்கு ஒரு தகவலை நீங்க சொல்றப்ப ஐ வாண்ட் டு மிஸ்டர் குணசேகரன், நீங்க சொல்ற மாதிரியே பேச்சுவார்த்தையில 2 பேரும் பேசணும் சார். இப்போ முஸ்லிம் பர்சனல் லா போர்டோ இல்லாட்டி பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் அப்படியே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நான் யார் கூட போய் இந்து இவங்க மட்டும் பேச முடியாது தான். இவங்க வந்தா தான் பேச முடியும், இல்லைன்னா இல்ல. அனுமதி கொடுங்க. இல்ல கொஞ்சம் ஐயா, இங்க இருக்கிற முஸ்லிம்களை எதற்கெடுத்தாலும் பாகிஸ்தானுக்கு போ என்று சொல்லக்கூடிய ஒரு தளத்தில் இருந்து நண்பர் ராகவன், இங்க இருக்கிற முஸ்லிம்கள் ஷானவாஸை போன்றவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் ஒப்புக்கொண்டார். அதற்கு நான் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1. 2வது, இந்த கோயில்கள் எல்லாம் படையெடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். அது முஸ்லிம் மன்னர்களால் மட்டும் படையெடுக்கப்படல. கோயில்கள் என்பது அரசாங்கத்தினுடைய கருவூலமாக இருந்தது. ஒரு அரசை எதிர்கொள்வதற்கு இன்னொரு அரசாக அங்கு போய் படையெடுப்பது என்பது எல்லா மன்னர்களும் நிகழ்த்தினது. தஞ்சையில இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த பகுதியில் இருக்கிற எல்லா இந்து மன்னர்களும் கூட இந்து கோயில்களை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க, படையெடுத்திருக்காங்க. எவ்வளவோ வரலாறுகள் முழுக்க இருக்குது. அதனால அந்த மொத்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து மசூதியை வந்து முஸ்லிம் மன்னர்கள் வந்து கட்டுவதற்காக இந்து கோயில்களை கைப்பற்றிட்டாங்க. முஸ்லிம் மன்னர்கள் சொல்லல, வரலாற்று படையெடுப்பாளர்கள். ரெண்டுத்தையும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நம்ம வரலாற்று நாம இருக்க போறோமா? இல்ல அதுதான் 2 விஷயம். ஒன்று, கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு அறிக்கையை ரொம்ப கரெக்டாக வாய்ச்சி காமிச்சார். தெளிவாக சொல்லியிருக்கோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்போம் என்று. ஆனால் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை யாருமே ஏற்கலை. இப்போ உச்ச நீதிமன்றம் போயிருக்கு. உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரட்டும், அதை ஏற்போம் தான் இப்பவும் சொல்றோம். ஆகவே அவர் ஏதோ எங்ககிட்ட தப்பு கண்டுபிடிச்சது மாதிரி. சிபிஎம் உடைய பொலிட் பியூரோ ஸ்டேட்மெண்ட் நம்முடைய விவாத பொருள் இல்ல. அவர் அது சொன்னதுனால அவர் சொன்னது சரிதான், நீங்க சொன்னது சரிதான். அடிப்படையில் இருக்கணுங்கிறது தான். அவ்வளவுதான். 2வது பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்,
இங்க வந்து அந்நியர்கள் படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு. அந்நியர்கள் நிறைய பேர் அதற்கு முன்பு உள்ள வந்திருக்காங்க. ஆரியர்களும் தார்த்தாரியர்களும் மங்கோலியர்களும். ஆரியர்லாம் மித்தின்னு எப்போ சொல்லியாச்சு? இப்ப மட்டும் பதில் சொல்றீங்க. நீங்க நீங்க பேசும்போது நான் பொறுமையா இருந்தேன்ல. இப்ப நான் சொல்றது நீங்க கேளுங்க. இதுவும் வரலாறு தான். ஆகவே முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பாபர் மட்டுமல்ல, ஆரியர்களும் வந்தார்கள் என்பது ஒரு வரலாற்று உண்மைதான். இரண்டாவது விஷயம், பாபர் இங்க வந்தாலும் திரும்பவும் அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகல. இந்த மண்ணை தன்னுடைய சொந்த மண்ணாக ஏற்றுக்கொண்டவர் தான். ஆகவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இருங்க, என் கருத்தை சொல்றீங்க, நீங்க மறுத்துட்டு போங்க. பாபரும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான், இந்த மண்ணில் தான் புதையுண்டார், அவரும் அவருடைய வாரிசுகளும் என்பதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். அடுத்த பாயிண்ட், இந்த விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்ல வரேன், ஏன் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும் போது இந்த பேச்சுவார்த்தை சமதளத்துல இருக்குமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அப்படி ஒரு சமதளத்திலான பேச்சுவார்த்தை சாத்தியமாகுதா? நான் இன்றைய சூழலுக்குள்ள கூட வரல, இருங்க. இப்போ இதெல்லாம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டார். மத்தியில் என்ன நிலைமை, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமை, இதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டாலும் கூட அடிப்படையான விஷயம் ஏற்கனவே பேசி பார்த்தாச்சுங்கிறேன். பல ரவுண்டு, பல சுற்றுக்கள் பேசி எந்த பயனும் இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவ்வளவு பேரும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கோம். மேற்கொண்டு மேல்முறையீடு யாரும் செய்ய வாய்ப்பில்லாத தீர்ப்பு, இன்னும் தெளிவா சொல்லணும், அப்பதான் நண்பர் ராகவன் ஏற்றுக்கொள்ளார். அத்தகைய தீர்ப்பு வரட்டும், அதை அனைவரும் ஏற்க வேண்டும் என்கிறோம். இன்னொரு பாயிண்ட், ஒரு வரலாற்று பிழை. பாபர் இறந்தது காபூல்ல, ஆப்கானிஸ்தான்ல, அங்கதான் பரீடு, அவர் அங்கதான் புதைக்கப்பட்டார், இங்க புதைக்கப்படல. நீங்க வரலாற்று தப்பு தப்பா சொல்லாதீங்க. கார்டன் ஆஃப் பாபர் காபூல்ல, ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. இப்ப எங்க பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயூனுக்கு எழுதிய கடிதம் தேசிய அருங்காட்சியகத்துல இருக்குது. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அவர் மிக தெளிவாக தன் மகனுக்கு கடிதம் எழுதுறாரு. வழிபாட்டு தலத்தை இடித்து விடாதே உன்னுடைய ஆட்சி காலத்தில், அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து நீ மாமிசம் கூட உண்ணாதேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட பிற மத உணர்வை மதிக்கக்கூடிய ஒருவர் பிற மத வழிபாட்டு தலத்தை இடித்து கோயில மசூதியை கட்டினாருங்கிறது இவங்களுடைய அரசியலுக்கு முன்னே பாகிஸ்தான் இந்தியாவோட இருந்ததுங்க. காபூலையும் அன்றைக்கு எல்லாருமே ஒரே பாரதமாக இதாத்தான் கருதி இருந்தாங்க. ஆமா, அப்படித்தான் இருந்தாங்க. நீங்க இப்ப இல்லங்க இந்தியா இந்தியாலாம், அன்னைக்கு அப்படி கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. என்ன பேச பேசுனீங்க, நான் ஒண்ணு தப்பா பேசல, ஒண்ணு இல்ல மாத்திக்கிட்டா இல்ல நான் அதுக்கு அந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னேன். அடுத்த ஒரு முக்கிய வாக்கியம் சொன்னேன், பாபருடைய வாரிசுகள் உட்பட அனைவரும் இந்த பூமியை தான் தங்களுடைய சொந்த மண்ணாக கருதினார்கள். கொள்ளையடிச்சு நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணா, என்னுடைய பூமி அப்படின்னா ஆரியர்கள் தான் கொள்ளையடிச்சு, ஆரியர்கள் தான் கொள்ளையடிச்சாங்க. அப்ப நான் இப்படி சொல்லுவேன், ஆரியர்கள் தான் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லவா? சொல்லுங்க, எது வரலாறோ தெரியல. மன்னர்கள்னாலே கொள்ளையே அடிச்சாங்க, நல்லது செஞ்சாங்க நண்பரே. இந்து மன்னர்களும் அப்படித்தான். தயவு செஞ்சு யாரும் உங்களுக்கு அது ஆதாரம் கிடையாது. இல்லங்க, ஹுமாயூனுடைய சமாதி எல்லாம் எங்க இருக்கு? டெல்லியில தான் இருக்கு. தயவு செஞ்சு நீதிபதி சொல்லிருக்கார் சார். நீதிபதி ஆமா இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிபதி தப்புன்னு தான் நீங்களே கோர்ட் மேல் முறையீடு போயிருக்கீங்க. நாங்க இல்ல, நான் பார்ட்டி இல்ல. முதல்ல அது நான் பார்ட்டி இல்ல. உங்க தரப்பு 2 பங்கு இந்துக்களுக்கு சொந்தம், 1 பங்கு முஸ்லிமுக்கு சொந்தம் சொன்னாலும் 2 பங்கு சொந்தம்ன்றதையும் திருப்தி அடையாம மேல்முறையீட்டுக்கு போறாங்க. 1 பங்கு சொந்தம்ன்றது ஏற்காம மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க. மேல்முறையீடு வரட்டும், நாம இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பேசுவோம். திரு சுமந்த், பேச்சுவார்த்தை மறந்துட்டேன், டிபேட்ல இருக்கேனா இல்லையான்னு. சரி, இருக்கேன். இவங்க வரலாறுல இருக்காங்க, நம்ம கான்டெம்பரரியா வருவோம். இல்ல இப்ப பேச்சுவார்த்தைன்றது நடத்துறதுக்கான சூழல் இருக்கா? 2 தரப்பும் உட்கார்ந்து பேசுறதுக்கான அமிக்கபிள் சொல்யூஷன் வேணும். 2 பேரும் வந்து ஒரு இணங்கி பேசக்கூடிய ஒரு நிலையில பேசுங்க. அமிக்கபிள் சொல்யூஷன் வரட்டும், கார்டியல் அட்மாஸ்பியர்ல பேசுங்கன்ற நீதிமன்றம் உடைய ஆலோசனையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது வந்து கவர்மெண்டே வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நிர்பந்தத்தில் நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை அல்ல. நீதிமன்றம் சொல்றாங்க, நீங்க முடிஞ்சா பாருங்க. இப்போ 2 தரப்பினரிடம் வந்து பேச முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த சில நாட்கள்ல சொல்ல போறாங்க. இப்போ ஏதேனும் ஒரு தரப்பு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லைன்னா ஒரு அஃபிடவிட்டை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போட்டா முடிஞ்சு போச்சு. அஃபிடவிட்டே தேவையில்லை, நாங்க அங்க முகத்துக்கு நேரா சொல்லிட்டு போறலாம், பேச தயாரா இல்ல. They have to file saying that we are not ready. என்னுடைய கேள்வி என்பது அது இல்ல. எனக்கு வந்து என்ன கேட்க இல்ல, எங்க இருந்து அழுத்தம் வர போகுது? அழுத்தம் இல்ல, ஜட்ஜ் ஏங்க இத சொல்றாரு? நான் என்ன கேக்குறேன், நீங்க தலைமை நீதியரசர், அவர் தீர்ப்பு வழக்க எடுத்து விசாரிக்க வேண்டியவர்.
இதுக்கு நான் மீடியேட்டரா வேணா இருக்கேன், உங்களுக்கு கூட வந்து அதை பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு நான் வெளியில வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இல்லைன்னா என்னோட பிரதர் ஜட்ஜஸ் மற்ற சகோதர நீதி அரசர்கள் நீதிபதிகளை நான் வந்து உதவிக்கு அனுப்புறேன், நாங்க வந்து உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றோம்னா கோர்ட் அது வேலையை செய்யாம அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொல்றது என்ன சார்? இதுல நீதிமன்றத்தினுடைய அதாவது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. ஒரு நீதிமன்றத்துல வெறும் லெட்டர் ஆஃப் லா மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஸ்பிரிட் ஆஃப் லான்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது ஸ்பிரிட் ஆஃப் லாவா இல்ல இனபிலிட்டி ஆஃப் தி கோர்ட்ஸ்? இனபிலிட்டி ஆஃப் தி கோர்ட்டே கிடையாது. இப்போ நீங்க ரெண்டு தரப்புல வந்து நாங்க பேச்சுவார்த்தை செய்ய முடியாதுன்னு சொன்னா கோர்ட் ஜட்ஜ்மென்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போட முடியுமா? கொடுத்து தானே ஆகணும். கடத்துவாங்க, காலத்தை கடத்துவாங்க. காலத்தை கடத்துறது இந்த கேஸ்ல மட்டும் தான் நடக்குதா? எல்லா கேஸ்லயும் காலத்தை கடத்திட்டு தானே போயிட்டு இருக்காங்க பல கேஸ்ல. அது மட்டும் நம்ம அடிப்படையா வச்சு சொல்ல முடியாது. அப்போ என்ன பிரச்சனை? அழுத்தம் இருக்கும். அழுத்தம் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பேச்சுவார்த்தை நடக்கும் சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு இல்லைன்னு நீதிமன்றத்திட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடிப்படையாக சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு. உத்தரப்பிரதேஷ்ல வந்து பாஜக ஆட்சியில் இருக்குது, மிகப்பெரிய மெஜாரிட்டியில் இருக்குது, அங்க ஒரு யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிறாரு, இதனால அழுத்தம். எங்க அழுத்தம் வரப்போகுது? இதனால என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன பண்ணுவாங்க சார்? சொல்ற கோர்ட்ட தான் கேக்குறேன். இல்ல கோர்ட்ட வந்து அதாவது முதல்ல சொன்ன மாதிரி சுமூகமான ஒரு தீர்ப்பு வந்தால் இரு தரப்பினரிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம். கோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்தால் இப்ப இன்னைக்கு என்ன வேணா யார் வேணா டயலாக் சொல்லலாம், நாங்கள் நீதிமன்றம் கொடுக்கறத நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. இரண்டு அணிக்கும் நான் சொல்றேன், ஒரு அணி மட்டும் நான் சொல்றேன். ரெண்டு அணிக்கும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்தால் அதை அப்படியே விட்டுடுவாங்க. பரவாயில்லைங்க, நமக்கு எதிராக நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் கிடையாது. யார் கேரண்டி சொல்ல முடியும்? நிச்சயமா நாங்க கோர்ட் வெர்டிக்டை ஏத்துப்போம், எங்களுக்கு அகைன்ஸ்டா போனா கூட பரவாயில்ல, நாங்க விட்டு கொடுத்துருவோம், கோர்ட் சொல்லிட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ரெண்டு தரப்பும் அவங்களுக்கு ஆதரவா கோர்ட் தீர்ப்பு வருங்கிற எண்ணத்துல சொல்லலாம். மாறி போச்சுன்னா நிச்சயமா வந்து அது ஒரு பிரச்சனையா வரும். ஸோ நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? ஐயா, ஒரு கடைசி சான்ஸ், இவ்வளோ 25 30 40 வருஷமா அது இழுத்துட்டு இருக்கு, ஒரு லாஸ்ட் சான்ஸ், முடிஞ்சு பாருங்க, முடியலன்னா வந்து சொல்லுங்க, நாங்க தீர்ப்பு கொடுத்துறோம். என்ன தப்பு? இது மொத்தத்துல இழுத்தடிக்கிற வேலையா போகுங்கிறது தான் கவலையா இல்ல. ரெண்டு வாரத்துல தயவு செஞ்சு பாருங்க, நீங்க பேசும்போதெல்லாம் பொறுமையா இருக்க. நான் பேச ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேரும் நாளைக்கே கொடுத்துடலாமே. நாளைக்கோ நாளான்னைக்கோ எங்களுக்கு பேச்சுவார்த்தையில எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் ஒரு நாள்ல பேசி முடிக்கிற காரியம் இல்ல. பேச்சுவார்த்தை வேண்டாம் வேண்டாம் பேராசிரியர் அருணன், இதுல 92ல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளில் அதற்கு முன்பு நடந்த இயக்கம், அது நடந்த நாட்களில் இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக, ஒற்றை பிரச்சனையாக இதுதான் மேலெழுந்து வந்தது. அத்வானி நடத்தின யாத்திரை, அது தொடர்பாக நடந்த பாபர் மஸ்ஜித், இது அயோத்தியா கோயில் கட்ட வேண்டும் என்கிற மூமெண்ட் இருந்தப்போ அது ஒரு கொழுந்து விட்டு எறியக்கூடிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ அதற்கு பிறகு அது அப்படியே தணிஞ்சு ஒரு 25 ஆண்டு காலத்தில் அந்த பிரச்சனைன்றது பேசி நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அப்படின்னு இரு தரப்பும் அதற்கு பிறகு பெரிய மூமெண்ட்ஸை கையில் எடுக்கலை. ஒரு மக்கள் இயக்கமாகவோ அல்லது அதுக்கான இயக்கங்கள் நடத்துறதுன்றது குறைந்து தனிந்த ஒரு சூழல் இருந்தது. இப்போ இத்தனை ஆண்டு காலம் கழித்து நீதிமன்றம் இப்படி சொல்றதனுடைய பொருள் நான் எப்படி புரிந்து கொள்றேன்னா, என்ன தீர்ப்பு அளித்தாலும் இதுல என்ன ஆவணங்களை பார்த்து எந்த அடிப்படையில், அது நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பாகலாம் அல்லது சான்றுகளின் அடிப்படையில் தீர்ப்பு அப்படின்னு எப்படி சொன்னாலும், நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்க முடியாது. பட் கலெக்டிவ் கான்சியன்ஸுக்கு தீர்ப்பு கொடுத்த நாடு சார் இது. அது சரி. ஆனால் அது நம்பிக்கையா? அது என்ன? அது சட்டமா? அது எல்லாத்துக்கும் முன்னுதாரணம் இருக்கு. ஆவணங்களே இல்ல, ஆனா கூட்டு மனசாட்சி என்ன கேட்க வர்றாங்க கொடுத்தாங்களா இல்லையா? நீதிமன்றத்தின் மூலமாக இது மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை, இது இரண்டு தரப்புக்கும் உணர்வுபூர்வமான பிரச்சனை, இந்த தீர்ப்பினால செட்டில் பண்றதுனால ஒரு அந்த பிரச்சனை அமுங்கிராது, ஒரு முடிவுக்கு வராது, பேசி தீர்த்து கொள்வதுதான் இதுக்கு உசிதம் அப்படின்னு நீதிபதிகள் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களா? என்ன தீர்ப்பு சொன்னாலும் இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளாது, ஒரு தரப்பு மகிழ்ச்சி அடையும், இன்னொரு தரப்பு வருத்தம் அடையும். அதனால நீதிமன்றம் தீர்ப்பதை விட இது பேசட்டும், இது காலப்போக்கில் இது ஒரு கன்சென்சஸ் வரட்டும்னு நீதிபதிகள் நினைக்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களான்னு கேட்கிறேன். அது அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு அவங்க வந்துட்டாங்களோன்னு தான் அது கவலை அளிக்கும் நிலைமைங்கிறது நான் பார்க்குறேன். இப்போ ஒரு தீர்ப்பை சொன்னால் நிச்சயமாக இன்னொரு பகுதிக்கு வந்து அது மனச்சங்கடமாக இருக்கலாம், ஏற்கத்தக்கது அல்ல என்று கருதலாம், அப்படித்தானே ஆகும். ஆனால் அந்த தீர்ப்பு என்பது நியாய தீர்ப்பா, ஆதாரங்களின் அடிப்படையிலான தீர்ப்பா? அவர் நண்பர் குறிப்பிட்டார், நீங்களும் சொன்னீங்க இது சிவில் வழக்கு தான், விடுங்க நான் கிரிமினலுக்குள்ள கூட வரல.
சிவில் வழக்கு என்பது அது டைட்டில் டீட் பற்றிய வழக்கு என்பது அதற்கான இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து தானே கோர்ட்டு தீர்ப்பு சொல்லணும். இதை இந்த தரப்பு ஏற்குதா அந்த தரப்பு ஏற்குதா ரெண்டு தரப்பு ஏற்குதா என்று ஆராய்ச்சி பண்ணா அது ஒரு நியாய தீர்ப்பாக இருக்குமா? ஆனால் நியாய தீர்ப்பை வழங்க தயங்குகிறது உச்ச நீதிமன்றம். அது என்ன நியாயம் தான் என்னுடைய கேள்வி. இது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஆகவே நாங்கள் அதுக்குள்ள போக மாட்டோம் என்பது நிச்சயமாக இப்பவே இதுக்குள்ள ஒரு அநீதியின் துணி ஒலிக்கிறது என்று நான் கருதுகிறேன். சொல்லல, ஆனா அதுக்கான அந்த துணி இருக்குங்கிறேன். இல்ல, பொதுவா நீதிமன்றத்துல ஒரு வழக்கு எவ்வளவு சென்சிட்டிவான வழக்கு எடுத்துக்கொண்டாலும் நீதிமன்றத்துக்கு வெளியில, கோர்ட் ஹாலுக்கு வெளியில நடக்கக்கூடியது எவ்வளவு கோஷங்கள் இருக்கலாம். பெரிய அளவுல அவரை தூக்கிலிடணும், ஒருத்தரை ஒரு பாலியல் பலாத்காரம் வந்தா மக்கள் அவரை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வேகத்துல பேசலாம். ஆனால் நீதிபதிகள் அந்த எந்த உணர்ச்சிக்கும், அந்த வெளியில இருக்கக்கூடிய இமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ், சென்சிட்டிவ், இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம அவங்க முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் பார்க்கணுன்றதான் பொதுவா இருக்கிற ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நம்ம நாட்டில். ஆனா இது சென்சிட்டிவ், சென்டிமெண்ட் சார்ந்தது அப்படின்னு நீதிபதிகள் பார்க்கிற பார்வையே கரெக்டா? இல்லைங்க, நீங்க ஒரு அதாவது இது பொதுவாகவே நீங்க ஒரு மத ரீதியான விஷயங்களை இதுக்கு நீங்க அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா நம்பிக்கையுமே எதுக்குமே ப்ரூஃப் எந்த நம்பிக்கையுமே மத நம்பிக்கையுமே ப்ரூஃப் கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாயிடும். அந்த மத உணர்வுகளை ஒரு புண்படுத்துற மாதிரி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஹசரத் பாலா இருக்கட்டும், இப்போ தீக்காக்காரங்க கேட்குறாங்க ஒரு கன்னி மேரி, எப்படி ஜீசஸ், இதெல்லாம் கேட்கக்கூடாது. அது அவங்களுடைய நம்பிக்கை. அது அதே மாதிரி ராமருங்கிற நம்பிக்கை, கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, அவங்களுடைய நம்பிக்கை இருந்துட்டு போட்டோம். அவங்க வணங்குறவங்களை ஏன்டா இருக்குன்னுலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இது. என்ன அப்படித்தான் வருது இந்த கேஸ். அப்படி வர்றதுனால அவங்க அப்படி சொல்றாங்க. இது மாத்திரம் இல்லையே, அப்போ நீங்க காவேரி இஷ்யூல கூட சொன்னாங்க, எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது சொல்லிட்டு போகலாம், ஏன் பேசுவேன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த எஸ்கலேட் ஆகாமல் இருக்குமே. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எல்லாத்தையும் பார்க்குறது ஒன்றும் நீதிபதிகள் பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு முயற்சி செய்யுன்னு சொல்கிறதுல நாம் இவ்வளோ அர்த்தங்கள் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டி அந்த பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா முடிஞ்சு போச்சு, நாளைக்கே முடிஞ்சுதான். இப்போ இல்லைன்ட்டாங்களே அவங்க தான். அதனால் இதுக்கு பெரிய எந்த அளவுக்கு இது போய் அடுத்த ஸ்டெப்புக்கு போக கேள்வி குணா, ரெண்டு பேருக்கும், திரு ராகவனுக்கும் திரு ஷானவாஸுக்கும், கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு எதிராக போயிடுச்சு. இத்தோட நீங்க ராமர் கோவில் பிரச்சனையை கைவிடத்துக்கு தயாரா? திட்டவட்டமா நீங்க சொல்லுங்க. இல்ல திட்டவட்டமா ரெண்டு பேருமே சொல்லுங்க. ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல. நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீங்க அந்த இந்த ஃபுல் 1 hour டிபேட்டுக்கு இங்க ஆன்சர் 1 நிமிஷத்துல வந்துரும். ரெண்டு பேரும் கைவிடத்துக்கு தயாரா? நாங்க என்ன சொல்றேன், நான் இது நீதிமன்றம் எங்களுடைய முதல்ல ஸ்டேட்மென்ட் சாதகமா வரும்னு சொல்றாரு, அவரும் சொல்றாரு, இவரும் சாதகம் இல்லைங்க. கேள்வி சாதகமாக வரவில்லை என்றால் கைவிடுவீங்களா? அதுக்காக தான் கோர்ட் சொல்றாங்க. நான் சொல்றதை கேளுங்க. எங்களுடைய தலைவருடைய பேச்சோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இது எங்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டமான இது. இதுல நீதிமன்றத்தினுடைய பார்வையே எந்த அளவுக்கு போக முடியும் தெரியலங்கிறத முதல்ல சாதகம் பாதகம் இல்லை சார். ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு அங்கே ராமர் ஆலயம் வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. புரியுதா? நான் என்ன சொல்றேன் சார், நான் பாபரி மஸ்ஜித் ஆக்ஷன் கமிட்டியோ முஸ்லிம் பர்சனல் லா போர்டையோ போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் சரிப்பா இரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி ரெண்டு லிட்டிகன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே ராமர் ஆலயம் வரட்டும்னு சொல்றாங்கன்னா அப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன புச்சதுல லிட்டிகன் சேர்ந்து பேசணும் சார். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ஒரு கேள்வியில உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஃபுல் டிபேட், ரெண்டு தரப்பும் எதிராக தீர்ப்பு வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் பிரதிநிதி நான் அல்ல. முஸ்லிம்களினுடைய பிரதிநிதியாக இருந்து நான் ஒரு உத்தரவாதத்தை இங்க தர முடியாது ஒண்ணு. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையில் முஸ்லிம்கள் தீர்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். அந்த தீர்ப்பு வந்தால் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தால் ஏத்துப்போம், அவங்களுக்கு சாதகமா ரெண்டு தரப்பு அடிப்படையில் அவரும் அதான் சொல்றாரு, ராகவனும் அதான் சொல்றாரு. இதுல என்ன தெரிஞ்சு போச்சு? ராகவனும் அதான் சொல்றாரு, ஷானவாஸ் இதுல என்ன தெரிஞ்சு போச்சு? சான்றுகளின் அடிப்படையில நீதிமன்றத்தில் தீர்ப்பு வராதுன்னு சொல்றாரு. அப்ப போத்துறாரா? அதாவது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே கொடுத்த அடிப்படையில் அதுவும் சான்று தானே அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இந்த கேள்வி, இந்த பதில் சட்டத்துக்கு உட்பட்டு தான் கெட்டுவோன்னு இப்ப சொன்னாரு. சட்டத்துக்கு உட்பட்டு இடிச்சாங்களா? அதுதான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் இடிச்சாங்களா? அப்போ அந்த மனநிலையில முஸ்லீம் இருக்கிறான். சட்டத்துக்கு உட்பட்டு எதையுமே செய்யல. இந்தியால சட்டத்துக்கு உட்பட்டு இந்துத்துவ சக்திகள் நடந்துகல. அதனால பயப்படுறாங்க. 30,000 கோயில் இடிக்கப்பட்டது எந்த சட்டம்? அதெல்லாம் தங்களுக்கு எதிராக வந்தால் இரண்டு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால சுமூகமான ஒரு தீர்ப்பு வருமா அப்படின்னு பாக்குறதுக்காக உச்சநீதிமன்றம் கொஞ்சம் அவர்கள் தயாராக இல்ல. 30,000 நீங்க கேட்டீங்கல்ல, 30,000 லிஸ்ட் வச்சிருக்காரு. நாடு முழுவதும் நிறைவு செய்யலாம். கருத்து ஒரு வரியில, ஒரே வரி என்னன்னா,
பாருங்க நண்பன் ராகவன் வந்து நம்பிக்கை விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு புறம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் எங்க கையில வந்து அகழ்வாராய்ச்சி ஆதாரம் இருக்குங்கிறாரு. ஆக ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்களா நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுறாங்களா என்பதே கேள்விக்குறி. இருங்க, தயவு செஞ்சு இருங்க, இப்ப நீங்க சொல்லுவீங்க இருங்க. அடுத்த பாயிண்ட், அவர் கேட்ட கேள்வி நியாயம். நம்முடைய சுமந்த் சி ராமன் இப்ப இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேர்னா இவங்க ஏக பிரதிநிதியா வச்சுக்கல, அந்த 2 தரப்புமே வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆகவேதான் எங்களை போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வராது, பேச்சுவார்த்தையால் இதுக்கான தீர்வை காண முடியாது, மேற்கொண்டு மேல்முறையீடு இல்லாத உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரட்டும், அது வந்த பிறகு அது யாருக்காவது பாதிப்பாக இருந்தாலும் கூட அதை ஏற்க வேண்டும் என சொல்லுகிற ஒரு வாய்ப்பு இதுல அனைத்து சக்திகளுக்கும் வரும் என்று நான் சொல்றேன். நன்றி. நால்வர் வருகைக்கும் நிறைய பின்னோக்கி நிறைய பேசுனீங்க வரலாறு. உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவல்.